மேட்டூர் அணையை திறக்க நடவடிக்கை எடுக்காமல் குறுவை சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தங்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள விவசாயிகள் பாரபட்சம் இன்றி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். 12 மணி நேரம் மின்சாரங்கிறத வோல்டேஜ் குறையாமல் தொய்வின்றி தரணுங்கிறது ஒன்று. அதே சமயத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான அந்த திட்டங்களை தமிழக அரசு எடுத்தால் தான் எங்களுக்கு அந்த மின்சாரம் பயன்படும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்க உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா செலவாகிறப்ப இந்த தண்ணி இது போதவே போதாது. மெயினாக எங்களுக்கு தேவை தண்ணி தான். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி தருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். 5 போகம் குருவை பொய்த்து இது 6வது போகம் குருவை பொய்த்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த தண்ணி தருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பி சாகுபடி பண்ணக்கூடியவங்க தான் பண்ண முடியும். 12 மணி நேரம் முன்முனை மின்சாரம் தரப்போகிறோன்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் இன்றைக்கி 6 மணி நேரம் கூட கிடைக்க மாட்டேங்குது, அல்லது 7 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு மின்சாரம் வருது. 12 மணி நேரம் முழுசாக மின்சாரம் வர்றதில்ல. இப்படி 12 மணி நேரம் கூட மின்சாரம் கொடுத்தா கூட இன்றைக்கி காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆழ்குழாய் பாசனம் மூலமாக சாகுபடி பண்ண முடியாத நிலைமைக்கு விவசாயிகள் போயிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு, 200 அடிக்கு மேலே போயிடுச்சு. கரண்ட்டும் போதிய கரண்ட் வரல. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க.